மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். 25 கொஸ்டின். ஆனால் ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப நேரம் ஆகும் அதை விலைக்கு சொல்கிறதுக்கு. அதனால் நான் இப்போ ஒரு 13 கேள்வி மட்டும் நான் நடக்கிறேன். ஓகே, பொறுமையாக கவனிங்க. எல்லாமே நீட்டில் கூட கேட்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸ்காண்டியம் பேஜ் நம்பர் 140 வச்சுக்கணும். ஸ்காண்டியம் அணியன் 21 ஓர் இடைநிலை தனிமம். ஆனால் ஜிங்க் அணியன் 30 இடைநிலை தனிமம் அல்ல. ஏனெனில் இது இடைநிலை தனிமம், இது இடைநிலை தனிமம் அல்ல. ஏனெனில் எஸ் ஸ்காண்டியம் 3+ நல்ல கணிக்கணும் மற்றும் Zn2+. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இரு அயனிகளும் நிறமற்றவை, மேலும் வெண்மை நிற சேர்மங்களை உருவாக்குகிறது. ரெண்டும் நிறமற்றவை. இது சரிதான். ஆனால் இதுக்கான காரணம் இல்லை. அதாவது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிறமற்றது, வெண்மை நிறம் தான். ஆனால் ஸ்காண்டியம்ங்கிறது இடைநிலை தனிமம் அல்ல என்பதற்கான காரணம் கிடையாது. கவனிச்சுங்க. திரும்பி இதனுடைய எலக்ட்ரான் வெளிக்காட்டுறேன். ஸ்காண்டியம் பார்த்தீங்கன்னா அணியன் 21 தெரிஞ்சுக்கோ. எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் 18 எலக்ட்ரான், 4s20, 3d1 21. சரியா? 3 அதே மாதிரி தெரிஞ்சுக்கோ. இது ஸ்காண்டியத்துக்கு 3+ல 3 போயிடும். அப்போது டி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரானே இருக்கா. சரியா? அதே மாதிரி ஜிங்க் பார்த்தீங்கன்னா அணியன் 30 எலக்ட்ரான் அமைப்பு ஆர்கான் 4s2 3d10. ஜிங்க் 2+னா 2+னா எஸ்லேருந்து 2 எலக்ட்ரான் போயிடும். இப்போ டி ஆர்பிட்டால் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கும். கம்ப்ளீட்டாக 10 எலக்ட்ரான். ஸோ அப்போது டி ஆர்பிட்டால் முழுமையாக நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது காலியாக என்ன இருந்தாலோ, அதாவது புரியுதா? ஓகே, டி ஆர்பிட்டால் முழுமையாக நிரம்பியிருந்தாலோ அல்லது காலியாக இருந்தாலோ அதெல்லாம் என்னது? நிறமற்றது. ரெண்டுமே நிறமற்றது. வெண்மை நிறம், வெண்மை நிறம் கரெக்டாக நிறமற்றது, வெண்மை நிற சேர்வுகளை உருவாக்குறது சரிதான். பட் இதுக்கான காரணம் கிடையாது. ரெண்டாவது பாருங்கள். டிஆர்பிட்டாலானது ஸ்காண்டியத்தில் பகுதியளவு நிரப்பப்பட்டது. பார்க்கணும் இல்லையா? ஸ்காண்டியத்தில் என்ன எழுதணும்? 4s2 3d1. ஆனால் ஜிங்கில் முழுவதும் டிஆர்பிட்டால் நிரப்பப்பட்டுள்ளது. இதுதான் சரி. ரெண்டாவது ஆப்ஷன் தான் சரி. மூணாவது பாருங்கள். ஜிங்கில் கடைசி எலக்ட்ரான் 4s ஆர்பிட்டாலில் நிரம்புவதாக கருதப்படுகிறது. தவறு. ஜிங்கில் பார்த்தீங்கன்னா கடைசி எலக்ட்ரான் எங்கே நிரம்பும்? 3Dயில் தான் நிரம்பும். 4sக்கு அப்புறம் தான் 3D நான் வச்சுக்கணும். அப்புறம் தான் புரியுதா? 4s முதல் நிரம்பிட்ட பிறகு தான் 3D. ஜிங்க் ஸ்காண்டியம் நாலாவது இரண்டும் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையை பெற்றிருப்பதில்லை. நல்லா கவனிக்கலாம். இதுவும் சரிதான். மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலை. பட் ஆனால் இதற்கான காரணம் இல்லை. இடைநிலை தனிமம் இல்லையா? இது இடைநிலை தனிமம் அல்ல. சரியா? அதற்கான காரணம் இது கிடையாது. அப்போ சரியான விடை வந்து பி தான். நெக்ஸ்ட் கவனி. ரெண்டாவது கவனி. பின்வருவனவற்றுள் எந்த டி தொகுதி தனிமம் சரிபாதி நிரப்பப்பட்டுள்ள இணைநிற கூட்டிற்கு முன் உள்ள உள் டி ஆர்பிட்டாலையும், அதாவது இணைதிறன் கூட்டுக்கு முன் உள்ள டி ஆர்பிட்டால சரிபாதி நிரம்பியிருக்கணும். அதே மாதிரி சரிபாதி நிரப்பப்பட்ட இணைதிறன் கூடு, அந்த வெளிக்கூடு சரிபாதி நிரப்பப்பட்டணும். அது எதுன்னு கேட்குறான். குரோமியமா, சரியா, பலாடியம், பிளாட்டினம், ஓகே, இவை 7 நிலை. இப்போ குரோமியம் பார்த்தீங்கன்னா அணியன் 24 குரோமியத்துக்கு. சரியா? அணியன் இருக்கலாம். பேரப்படம் எப்படி வரும்? ஆர்கான் தெரிஞ்சுங்க 4s2 3d4 வரும். 24னா 18 20 24. சரியா? ஆனால் 3Dயில் 4 இருந்து 5 ஆகிடும். சரிபாதி நிரம்பிய டிஆர்பிட்டால் அதிக நிரம்பித்தன்மை இங்கே ஒன்று குறைஞ்சிடும். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கவனிக்கணும். ஆனால் எழுதும்போது எப்படி எழுதணும்னா ஆர்கான் 3d5 4s1. அப்போ இணைதிறன் கூட்டுக்கு முன் உள்ள கூட்டில் வந்து சரிபாதி நிறைந்திருக்குது. 10 எலக்ட்ரான் டிஆர்பிட்டால 10ல் 5 தான் இருக்குது. பாதி நிறைந்திருக்குது. அதே மாதிரி இணைதிறன் கூடு
எஸ் ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் இருக்கலாம், அதுலேயும் பாதி 1 தான் இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து குரோமியம் தான். சரியா? நெக்ஸ்ட்டு பலாடியம் பிளாட்டினத்துக்கெல்லாம் இந்த மாதிரி வராது. ஓகே, நீங்கள் எலக்ட்ரானிக் பேஜ் தான் தெரிஞ்சுக்கலாம். சரி, மூணாவது பாருங்க. மூணாவது நல்லா 3D வரிசை இடைநிலை தனிமங்களுள் எந்த ஒரு தனிமமானது அதிக எதிர்குறி, எந்த தனிமம் அதிக எதிர்குறி M2+M திட்ட மின்முனை அழுத்த மதிப்பினை பெற்றுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆ டைட்டானியம், ஆ காப்பர், Mn மேங்கனீஸ், E வந்து ஜிங்க். இப்போ தெரிஞ்சுங்க, டைட்டானியத்துக்கு Ti2+Ti திட்ட மின்முனை அழுத்த மதிப்பு -1.65, அதே மாதிரி காப்பருக்கு 0.34, மேங்கனீஸ்க்கு 1.18, -1.18, இது -0.76. அப்போ அதிக எதிர்குறி மதிப்பு எதுனா டைட்டானியம். ஓகே, மூணாவது. நாலாவது கொஸ்டின் பாருங்க. நாலாவது நல்ல V3+, வெரிடியம் 3+ உள்ள இணையாகாத எலக்ட்ரான் எண்ணிக்கைக்கு, இதில் எவ்வளவு இணையாகாத எலக்ட்ரான் இருக்கோ அதே எண்ணிக்கைக்கு சமமான இணையாகாத எலக்ட்ரானை பெற்றிருப்பது எதுன்னு கேட்கலாம். அதாவது இது எவ்வளவு இணையாகாத எலக்ட்ரான் இருக்கோ அதே அளவு இணையாகாத எலக்ட்ரான் எந்த அயனியில் இருக்குன்னு கேட்கலாம். ஏ Ti3+, பி Fe3+, சி நிக்கல் 2+, டி Cr3+. இப்போ நம்ம எலக்ட்ரானிக் பேஜ் தான் சொல்ல முடியும். இப்போ வெனடியத்துக்கு அணு எண் 23. பேர் எலக்ட்ரானிக் சொல்லும் ஆர்கான் 4s2 3d3. 3+னா தெரிஞ்சுக்கோ, எஸ்லேருந்து 2 போயிடும், டிலேருந்து 1. அப்போ 2 இணையாகாத எலக்ட்ரான் 2. அப்போ இது எதில் இருக்குன்னு பார்த்துலாமா? டைட்டானியம் Ti 22. சரியா? ஆர்கான் 4s2 3d2. 3+னா எஸ்ல 2 போயிடும், டி. அப்போ ஒரு இணையாகாத எலக்ட்ரான். இரும்புக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், டி தொகுதி தனிமத்தில் அட்லீஸ்ட் முதல் இடைநிலை தனிமம் இருக்கு, இடைநிலை வரிசை தனிமம், அதனோட அணு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஜிங்க் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். சரி, ஸ்டாண்டியமுக்கு ஜிங்க் வரைக்கும். இரும்பு அணு 26. அப்போ ஆர்கான் 4s2 3d 26 6 வரும். 3+னா எஸ்ல 2 போயிடும், இது 1 போயிடும், 5. இது சொல்லுங்க. நிக்கல் 28. இப்போ 5னா எவ்வளவு இணையாக எலக்ட்ரான் பார்க்கலாமா? இணையாக எலக்ட்ரான் 5 இருக்கும் இல்லையா? 1 2 3 4 5. நிக்கல் பாருங்க, ஆர்கான் 4s2 3d8. Na2+னா எஸ்லேருந்து 2 போயிடும். அப்போ d8னா 1 2 3 4 5 6 7 8. அப்போ 2 இணையாகாத எலக்ட்ரான். அப்போ இதில் தான் V3+ல எவ்வளவு இணையாகாத எலக்ட்ரான் இருக்கோ அது எதில் இருக்குன்னா Na2+. குரோமியம் இப்போதான் எழுதினேன் 24. எப்படி நான் பார்த்தா ஆர்கான் 4s1 இப்போதான் எழுதினேன் இல்லையா? 3d5. இதில் 3+னா எஸ்லேருந்து 1 போயிடும், இதுலேருந்து 2 போயிடும். அப்போது 3 இணையாகாத எலக்ட்ரான். ஆன்சர் எதுக்கு என்னது? 4 ஆன்சர் இ. 5வது பாருங்க. நல்லா காணுங்க. 5வது Mn2+ அயனியின் காந்த திருப்புத்திறன் மதிப்பு. இதனுடைய காந்த திருப்புத்திறன் மதிப்பு கேட்கலாம். காந்த திருப்புத்திறன். ஓகே, அதாவது சுழற்சியை பொறுத்து மட்டும் காந்த திருப்புத்திறன் ஃபார்முலா √n/n+2 போர் மேக்னட்டான். இதில் Mn2+ நல்லா கேட்குங்க, 2 மார்க் 3 மார்க் கேட்கலாம் இல்லையா? Mn2+, Mn பார்த்தீங்கன்னா அணியன் 25. அப்போ எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? ஆர்கான் 4s2 3d5 வரும். சரியா? 2+னா எஸ்லேருந்து 2 போயிடும். அப்போ எவ்வளவு தனித்த எலக்ட்ரான் இருக்கு? 5 தனித்த எலக்ட்ரான். கரெக்டா? நல்லா கவனிக்கணும். எவ்வளோ தனித்த எலக்ட்ரான் இருக்கு? 1 2 3 4 5. அப்போ நல்லா கவனிக்கணும். சொல்லுங்க, காந்த திருப்புத்திறன் ஃபார்முலா எவ்வளோ? 5 தானே? 5 × 5 + 2 போர் மேக்னட்டா that's equal to √5 × 7 √35. 35னா
5.92 போல்மேன். இந்த வேல்யூ எது கொடுத்து பாருங்க, ஆப்ஷன் 5.92 போல்மேன் இருந்தால் ஏ தான், மற்றதெல்லாம் கிடையாது. சரியா? ஆறாவது பாருங்க, ஆறாவது. அப்போது இந்த பாடத்தில் பார்த்து எல்லாமே நம்ம எலக்ட்ரான் அமைப்பு எழுதி தான் சொல்ல முடியும். ஆறாவது பாருங்க, பின்வருவனவற்றுள் கவனிக்க சில கேள்விகள்லாம் நீக்கிட்டு இருக்காங்க இந்த புது புத்தகத்தில், இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீட்டுக்கு யூஸ் ஆகும். பின்வருவனவற்றுள் எதனுடைய சேர்மம் நிறமற்றது? Fe3+. அணி என்ன சொன்ன 26 சொல்லுங்க. Fe அமைப்பு ஆர்கான் 4s2 3d6. 3+னா எஸ்ல 2 போயிடும், இதில் 1. ஓகே, சரி. Ti4+, 27 டிஐக்கு அணியன் 22 ஆர்கான் 4s2 3d சொல்லுங்க 3d2. 4+னா இல்லாமல் போயிடும். இப்போ நிறமற்றது, அதாவது தனித்த எலக்ட்ரான் இல்லைனா தான் நிறமற்றது. நான் இது தனித்த எலக்ட்ரான் இருக்குல்ல, 5 எலக்ட்ரான் இருக்கும். சரியா? அப்போ இது நிறமுடையது ஃபர்ஸ்ட் ஆஃப். ரெண்டாவது தனித்த எலக்ட்ரானே கிடையாது, இதுதான் நிறமற்றது. சரியா? சி பாருங்க, கோபால்ட் பாருங்க 27 அணியிலிருந்து 27 சொல்லுங்க. ஆர்கான் 4s2 3d7. அப்போ என்ன வரும்? இது வந்து கோபால்ட்டுக்கு 2+ கொடுத்துருக்காங்க, அப்போ 4s2 தான் போயிடும். 3d7னா தெரிஞ்சுக்கோ, 5 ஆர்பிட்டால் டி ஆர்பிட்டால் 1 2 3 4 5 6 7. அப்போ 3 தனித்த எலக்ட்ரான் இருக்கு, அப்போ நிறமுடையது. டி நிக்கல் எழுதினேன், Ni2+. அணியின் 28 என்ன இருக்கு? ஆர்கான் 4s2 3d8. அப்போ 2+னா எஸ்லேருந்து 2 போயிடும், 3d8. எவ்வளோ தனித்த எலக்ட்ரான் இருக்கும் சொல்லுங்க? 1 2 3 4 5 6 7 8. 2 தனித்த எலக்ட்ரான். அப்போ வந்து எது வந்து நிறமற்றதுன்னா நிறமற்றது சார். எதுப்பா? டைட்டானியம் தான். சரியா? ஏன்னா அதில் தனித்த எலக்ட்ரானே கிடையாது. நெக்ஸ்ட் 7வது நல்ல கணிகள், இடைநிலை கனிமங்கள் மற்றும் அவைகளுடைய சேர்மங்களின் வினைவேக மாற்ற பண்பிற்கு காரணமாக அமைவது. இடைநிலை கனிமங்கள் வினைவேக மாற்றாக செயல்படுத்தும். அது காரணம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு காந்த பண்பா, பி அவர்களின் நிரப்பப்படாத டிஆர்பிட்டாலா, இ அவைகள் மாறுபடும் ஆக்சிலேற்ற நிலையினை பெரும் தன்மையை பெற்றிருப்பதனால அவைகளின் வேதி வினைப்புரியும் திறனா. தெரிஞ்சுக்கோ, ஏன் வந்து வினைவேக மாற்றி வந்து இடைநிலை திறமைகளை வினைவேக மாற்றாக செயல்படுத்தணும்னா அவைகள் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலையினை பெரும் தன்மையை பெற்றிருப்பது. ஓகே, 8வது கணிகள். அப்போ 7வது ஆன்சர் இ. 8வது ஆக்சிஜனேற்றியாக செயல்படும் பண்பினை பொறுத்து சரியான வரிசை. நல்ல கவனிக்கணும், ஒரு 3 அயனி கொடுத்துருக்கோம். VO2+, Cr2O2-, MnO4-. இதை கொடுத்துட்டு எது வந்து ஆக்சிஜனேற்ற பண்பின், நல்ல கவனிக்கணும், ஆக்சிஜனேற்றியாக செயல்படும் பண்பினை பொறுத்து சரியான வரிசை கேட்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3 அயனிலையும் அந்த உலோகத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டுபிடிக்கும். இப்போ வினாடி பார்க்கலாமா? எக்ஸ் வச்சுக்கலாம். ஆக்சிஜன் -2 -4 +1 இல்லையா? அப்போ எக்ஸுக்கு 3 வரும். குரோமியத்தோட ஆக்சிஜனேட் எண் பாருங்க, சி டைக்ரோமேட் அயனில் இது எக்ஸ் இருக்குங்க, -7 2 14 -2. அப்போ 2x 12. எக்ஸுக்கு எவ்வளோ வரும்? 6. இது பாருங்க, எக்ஸு ஆக்சிஜனுக்கு -2 -4 -8 தானே, இதோட -1. எக்ஸ் ஆக்சிஜனுக்கு -2னா 4 × -2 -8. அப்போ x = 7. நல்ல கவனம், ஆக்சிஜனேற்ற எண் எந்த தனிமத்துக்கு எந்த உலோகத்துக்கு அதிகமாக இருக்குதோ அதுதான் சிறந்த ஆக்சிஜனேற்றியாக செயல்படும். இப்போ இதுதான் சிறந்த ஆக்சிஜனேற்றி. சரியா? அப்போது இது குறைவான ஆக்சிஜனேற்றி, அதுக்கப்புறம் இது டைக்ரோமேட் அயன், அதுக்கப்புறம் தான் MnO4. அப்போ இதுதான் சிறந்த ஆக்சிஜனேற்றி. புரியுதா? MnO4- தான் சிறந்த ஆக்சிஜனேற்றியாக செயல்படும். அப்போ 8வது ஆன்சர். உங்கள் கணிகள், துத்தநாகத்தை கொண்டுள்ள தாமிரத்தின் உலோகக்கலவை.
துத்தநாகம் இருக்கிற உலோகக்கலை கேட்குறாங்க. கொண்டு தாமிரத்தில் உலோகக்கலை. ஒன்பதாவது மோனல் உலோகம். மோனல் உலோகத்தை என்ன இருக்குன்னா தெரிஞ்சுக்கணும், நிக்கலும் காப்பும். அதாவது தாமிரமும் நிக்கல் இருக்கும். சரியா? வெண்கலம், வெண்கலத்தில் சரி இப்படி போடலாமா, தாமிரத்துடன் நிக்கல் இருக்கும். வெண்கலம்னா தாமிரத்துடன் டின் வெள்ளியம் இருக்கும். மணி வெண்கலம்னா அதுலேயும் தாமிரம் ப்ளஸ் வெள்ளியம் தான். ஆனால் 78% தாமிரம், 22% வெள்ளியம் இருக்கும். பித்தளை, பித்தளை பிராஸ், அதில் தான் ஜிங்க் இருக்கும். தாமிரமும் ஜிங்க்கும் இருக்கிற உலோகம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு மாதிரி கேட்கலாம். மோனல் உலோகத்தில் நிக்கல் இருக்கும். பிரான்ஸ் வெண்கலத்தில் டென் இருக்கும் காப்பருடன். சரியா? மணி உலோகத்திலையும் டென் இருக்கும். பித்தளையில் தான் ஜிங்க் இருக்கும் தாமிரத்துடன். ரைட். 10வது கவனிங்க. 10வது கேள்வி. பின்வருவனவற்றுள் வெப்பப்படுத்தும் போது ஆக்சிஜனை வெளியிடாத சேர்மம் எது? எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நீட்டில் கேட்கலாம். ஆக்சுவலாக டெலிட் பண்ணியிருப்பான இந்த கேள்வி நாடு இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொட்டாசியம் டைகுளோமேட் 4 சேர்மம் கொடுத்துருக்காங்க. எதை வெப்பப்படுத்தினால் ஆக்சிஜன் கிடைக்காதுன்னு கேட்கலாம். பொட்டாசியம் டைகுளோமேட் வெப்பப்படுத்தினா பொட்டாசியம் குரோமேட் ப்ளஸ் குரோமிக் ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் தெரிஞ்சுக்கணும். பொட்டாசியம் டைகுளோமேட் வெப்பப்படுத்தினா பொட்டாசியம் குரோமேட், குரோமிக் ஆக்சைடு, ஆக்சிஜன். நல்லா கவனிக்கணும். இப்போ சிஆர் 2 இருக்கா? சரியா? 2 தானே இருக்கு. அப்போ இங்கே 2 போட்டுடலாமா? அப்போது நல்லா கவனிக்கணும். சாரி, அப்படி வேணாம், அப்படி வேண்டாம். நல்லா கவனிக்கணும். இந்த சமன்பாடு பேலன்ஸ் பண்ண சொல்லுறேன் பாருங்க. இப்போது இங்கே 2 போடுங்க. ட்ரையல் எவ்வளோ மெத்தட். இங்கே 2 போட்டிங்கன்னா பொட்டாசியம் 4 ஆகிடும், குரோமியம் 4 ஆகிடுச்சு. பொட்டாசியம் 4, குரோமியமும் 4. அப்போது இங்கே 2 போட்டுதான். பொட்டாசியம் குரோமியம் சமன் செய்யப்பட்டது. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 7 2 14 இங்கே 8 3 11 ஆயிடுச்சு. அப்போ 3க்கு 3/2 அல்லது 2ஆல் எல்லாத்தையும் பிரிக்கணும். பிரிக்கணும்னா 4 4 2 3. ஓகே, தெரிஞ்சுக்கணும். அப்போ இது ஆக்சிஜனை கொடுக்குது. ஆக்சிஜனை வெளியிடாத சேர்ந்து நிற்கணும். பி பாருங்க, அமோனியம் டைகுளோமேட். தெரிஞ்சுக்கணும். அமோனியம் டைகுளோமேட்டை வெப்பப்படுத்தினா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. என்ன கிடைக்கும்னா Cr2O3 குரோமிக் ஆக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் வாயு ப்ளஸ் நீர் கிடைக்கும். சரியா? அப்போ Cr2O3 N2 நீர். இப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் இருக்கு 4 எடுத்துருக்கா. அப்போ 4 வாட்டர் வரும். சரியா? பேலன்ஸ் ஆகிடும். அவ்வளோ. அப்போ ஆக்சிஜனை கொடுக்காததுன்னா அமோனியம் டைகுளோமேட். நீட்டில் கேட்கலாம், புத்தகத்தில் இப்போ டெலிட் பண்ணுறாங்க. பாருங்கள், பொட்டாசியம் குளோரைடு. இதை வெப்பப்படுத்தினா கூட பொட்டாசியம் குளோரைடு ஆக்சிஜன் கொடுக்கும். சமன் செய்யலாமா? 3 ஆக்சிஜன் இருக்கு. இங்கே 2, இந்த 3 இங்கே கொடுங்க, இந்த 2 இங்கே கொடுங்க. அப்போ 2Kc. 4வது பாருங்க, ஜிங்க் குளோரைடு. ஜிங்க் குளோரைடு இதை வெப்பப்படுத்தினா கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும். ஜிங்க் குளோரைடு ப்ளஸ் ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜன் பாருங்க, 3 2 6 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே 3 போடலாமா? சரியா? அப்போ பேலன்ஸ் ஆகிடும். அவ்வளோ. அப்போ இது ஆக்சிஜன் கொடுக்காதுன்னா 10 கேன்சர். பழைய புத்தகத்தில் எவ்வளோ சொல்லியிருக்கோம். அமில ஊடகத்தில் முக்கியமான கொஸ்டின் காணும். 11வது ஈக்குவேஷன் தான் பண்ண முடியும். 11 பாருங்க, அமில ஊடகத்தில் பொட்டாசியம் பர்மாங்கனேட்டானது ஆக்சாலிக் அமிலத்தை இவ்வாறாக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்து. ஆக்சாலிக் அமிலத்தை அமிலம் கடந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சிஜனேட் செய்யும். சரியா? சமன்பாடு எது தெரிஞ்சுக்கும். இப்போ அமிலம் கலந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் K1O4 ப்ளஸ் கந்தக அமிலம். இது சிறந்த ஆக்சிஜனேட். என்னெல்லாம் கொடுக்கணும் தெரிஞ்சுக்கணும். பொட்டாசியம் சல்ஃபேட் K2SO4 பொட்டாசியம் சல்ஃபேட் ப்ளஸ் மேங்கனீஸ் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன். சரியா? இது சிறந்த ஆக்சிஜனேட். K2 இருக்கா, இந்த 2 போட்டுலாம். 2Mனுக்கு 2 போடுங்க. S3க்கு 3 போடுங்க. 3 வாட்டர். இங்கே 5 ஆக்சிஜன் வரும். சமன் செஞ்சுன்னா 5 ஆக்சிஜன் வரும். காணிக்கணும். இப்போ ஆக்சாலிக் அமிலம் ஃபார்முலா என்ன? COOH COI. இந்த ஆக்சாலிக் அமிலம் ஆக்சிஜனேற்றம் அடையும். சரியா? என்னவாகும்னா
என்னவா ஆக்சிஜன் பண்ணுறதுன்னா கார்பன் டை ஆக்சைடு CO2 2 மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் தெரிஞ்சுக்கணும் சரியா. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணோம்னா இந்த சமன்பாட்டை சரியா நெட்டு அதாவது நம்ம ஃபைனல் ரியாக்ஷன் எதுன்னு வச்சுங்களேன். அப்போ நெட் ரியாக்ஷன் எப்படி எழுதுனா இது 5ஆல் பிரிக்கலாமா. அப்போ இந்த 5O இந்த 5O கேன்சல் ஆகும். அப்போ ஆட் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் ரியாக்ஷன் கிடைச்சிடும். என்ன ஃபைனல் ரியாக்ஷன் சொல்லுங்க. 2KMnO4 ப்ளஸ் 3H2SO4 ப்ளஸ் சொல்லுங்க என்ன வரும் 5 தானே 5 ஆக்சாலிக் அமிலம் 5 ஆக்சாலிக் அமிலம் அவ்வளோ. கேஸ் பொட்டாசியம் சல்ஃபேட் ப்ளஸ் 2MnSO4 ப்ளஸ் 5 வாட்டர் ஒரு 3 வாட்டர் எவ்வளோ வாட்டர் 8 வாட்டர் ப்ளஸ் 10 கார்பன் டை ஆக்சைடு. இதான் வினை சரியா. அப்போ ஆக்சாலிக் அமிலத்தை என்னவாக மாற்றுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு. 11 ஆன்சர் பி. 12வது கவனிங்க. பின்வருவற்றுள் பின்வருவனவற்றுள் சரியாக இல்லாத கூட்டு எது கேட்கிறோம். 12வது கவனிங்க. அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் ஏ பாருங்க கரைசலில் H2S வாயுவை செலுத்தும் போது பால் போன்ற வெண்மை நிறம் உருவாகிறது சரி. ஏன்னா அமிலம் கலந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் H2S கந்தகமாக ஆக்சிஜனேற்றம் செய்யும் அடைய செய்யும். சமன்பாடு பார்த்துக்கலாமா. இப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட் K2CR2O7 ப்ளஸ் கந்தகமிலம் தெரிஞ்சுங்க பொட்டாசியம் சல்ஃபேட் ப்ளஸ் Cr2SO4 ட்ரைஸ்குரோமிக் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன். நல்லா கவனிக்கணும். இது பார்த்தீங்கன்னா சல்ஃபர் K2 இருக்குது Cr2 ஆகிட்டு சல்ஃபர் 4 இருக்குது 4 கொடுங்க 4 வாட்டர் இங்கே 3 ஆக்சிஜன் வரும் சரியா. இது ஹைட்ரஜன் சல்ஃபைடை ஆக்சிஜனேற்றம் அடைச்சு என்னவா பண்ணணும்னா கந்தகமாக மாற்றிடும் ப்ளஸ் H2O. இப்போ நீங்கள் ஃபைனல் ரியாக்ஷன் பண்ணுன்னா இதை 3ஆல் பெருக்கணும். ஏன்னா இங்கே 3 இருக்கு இல்லையா சரியா. இதை 3ஆல் பிரிக்கினா அப்போ என்ன வரும் பொட்டாசியம் டைக்ரோமேட் ப்ளஸ் 4 கந்தகமிலம் ப்ளஸ் 3 H2S கேஸ் பொட்டாசியம் சல்ஃபேட் ப்ளஸ் குரோமிக் சல்ஃபேட் ப்ளஸ் தெரிஞ்சுங்க இந்த மட்டும் 3ஆல் பிரிக்க இங்கே ஒரு 3 வாட்டர் 4 வாட்டர் எவ்வளோ வாட்டர் 7 வாட்டர் ப்ளஸ் 3S. அப்போ சரி இது சரிதான். சரியில்லாத கூட்டு தான் கேட்கலாம். பி பாருங்க. பருமநிதி பகுப்பாய்வில் பொட்டாசியம் டைக்ரோமேட்டை காட்டிலும் சோடியம் டைக்ரோமேட் ஆனது பயன்படுத்தப்படுகிறது தவறு தான். அதாவது பருமநிதி பகுப்பாய்வில் சோடியம் டைக்ரோமேட்டை பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா சோடியம் டைக்ரோமேட் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் அதாவது நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டது. அதனால் நம்ம திட்ட கரைசலை தயாரிக்க முடியாது திட்ட கரைசல் சரியா. அதனால் பொட்டாசியம் டைக்ரோமேட்டை பயன்படுத்துகிறோம். இதுதான் சரியில்லாத கூற்று. இதுதான் ஆன்சர். 12 ஆன்சர். மற்றொன்று சொல்லிடுறேன். பாருங்க அமில ஊடகத்தில் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆரஞ்சு நிறத்தை பெற்றிருக்கும் கரெக்ட். பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து ஆரஞ்சு நிறம் கரெக்டு. நெக்ஸ்ட் 4வது பாருங்க. pH மதிப்பானது 7ஐ விட அதிகரிக்கும் போது அதாவது கார கரைசல் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் கார கரைசலில் மஞ்சள் நிறமாக மாறுது. என்ன காரணம்னா அது பொட்டாசியம் குரோமேட்டாக மாறும். பொட்டாசியம் குரோமேட்டாக மாற்றம் அடையும் மஞ்சள் நிறமாகிடும். இப்போது கார கரைசலில் Cr2 இருக்குல்ல 2 போட்டுங்க 4K இங்கே 2K இருக்கா 2 போட்டுங்க தெரிஞ்சுங்க இந்த வினை மஞ்சள் நிறம். இதை வந்து சரியான கூற்று. அப்போ தவறான கூற்று லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 13வது அமில ஊடகத்தில் தெரிஞ்சுங்க பெர்மாங்கனேட் அயனி அமில ஊடகத்தில் பெர்மாங்கனேட் அயனி என்னவாக மாற்றம் அடைதுன்னு கேட்குறான். 4 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. நம்ம ஆன்சர் நம்ம பார்க்கலாம். அமில ஊடகத்தில் என்னன்னா MnO4 மைனஸ் Mn2+ ஆக மாற்றம் அடையும் தெரிஞ்சுக்கணும். Mn2+. அப்போது நல்லா பேலன்ஸ் பண்ணலாமா. ஓகே புரியுதா எப்படி பண்ண சொல்கிறேன். இப்போ இங்கே எத்தனை ஆக்சிஜன் கொடுப்பாருங்க 4 சரியா. 4க்கு 4 வாட்டர் சேர்த்துருங்க தெரிஞ்சுக்கிங்க. 4 8 ஆயிடுச்சு 8 H+ இங்கே சேர்த்துருங்க இந்த பக்கம். இப்போ மின்சுமை பாருங்கள் 8ல் 1 போனால் 7+ இருக்குது இங்கே +2 இருக்குது. அப்போது -5 பண்ணணும் இல்லையா. அப்போது 5 எலக்ட்ரானை கொடுக்கணும் தெரிஞ்சுங்க.
அமில ஊடகத்தில் MnO4 மைனஸ் Mn2 ப்ளஸ்ஸாக தான் மாறும். கார ஊடகத்தில் தெரிஞ்சுக்கோ, கார ஊடகத்தில் MnO4 MnO2ஆக மாறும். நீ தொடங்கிக்கலாம். அதே மாதிரி சரியா, இது வந்து என்ன ஊடகம்? கார ஊடகத்தில். சரியா, இது அமில ஊடகம். இன்னொன்று ரெண்டு தான் மெயினாக, ஒரு 1 மினிட் ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரே நிமிஷம். நடுநிலை ஊடகத்தில் இதுவும் தெரிஞ்சுக்கணும். நடுநிலை ஊடகத்தில் நாம் வச்சுக்கணும். நடுநிலை ஊடகத்துலையும் இது என்னவா மாறுதுன்னா MnO2ஆக ஒடுக்க முடியும் நடுநிலை ஊடகத்திலே. ஓகே, சரி. அப்போ மெயினாக அமில ஊடகம்னா என்னவே MnO2. இதுக்கு ஆன்சர் வந்து ஓகே. தேங்க்யூ.